السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற ஒரு செயல் திட்டத்தை நம்முடைய ஜமாத் சார்பாக நாம் அறிவிப்பு செய்து கடந்த மாதம் அன்னலாரின் ஆட்சி முறை என்ற தலைப்பிலே பிரச்சாரம் செய்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த மே மாதம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஆற்றிய ஹஜ்ஜின் போது அவர்கள் நிகழ்த்திய ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பிலே இந்த மாதம் முழுவதும் இந்த செய்தியை நாமும் அறிந்து கொண்டு மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக இது சம்பந்தமாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக இறுதியாக அனுப்பிய தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அவர்களை தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆரம்ப நேரத்தில் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திக்கிறார்கள். முதலாக ஹிரா என்று சொல்லக்கூடிய குகையிலே ஒரு ரமலானுடைய மாதத்தில் நபிகளாரை சந்தித்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று திருமறை குர்ஆனுடைய இந்த வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படிப்படியாக கற்றுக்கொண்டு இப்படி ஒவ்வொரு இறை செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். அன்புக்குரியவர்களே, இப்படி இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த வருடம் முழுவதும் இறங்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்ட சொல்லுவார்கள். ஒவ்வொரு வருஷம் என்ன செய்வாங்க, அது வரைக்கும் இறங்கிய வசனங்கள்ல ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒரு ரமலான்ல ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு வழக்கமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு தடவை ஓதி காட்ட சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஓதி காட்டுவாங்க. ஆனா இந்த ஹிஜ்ரி 10ல அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஜிப்ரீல் அவர் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுங்கிறாங்க. அதை வழங்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுது. எப்பவுமே ஒரு தடவை தான் ஓதி காட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை 2 தடவை ஓதி காட்ட சொல்லுகிறார்களே என்று நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் முடிக்கப்பட இருக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது.
எப்பவுமே ஒரு தடவை தான் கேட்பாங்க, இந்த தடவை 2 தடவை கேட்கிறாங்கன்னா சரி, அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இதோட முடிக்க போறான், நம்முடைய வாழ்நாள் குறிக்கப்பட போகுது அப்படின்னு வழங்குறாங்க. இந்த செய்தி நீங்க பாத்தீங்கன்னா புகாரியில 4998 செய்தியாக நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏராளமான வணக்க வழிபாடுகளை மக்களுக்கு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு வணக்கத்தை மட்டும் சொல்லி காட்டல. அது என்ன வணக்கம்னு கேட்டீங்கன்னா ஹஜ்ஜி. இந்த ஹஜ்ஜை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டல. அப்ப கடைசியா அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஹஜ்ஜை என்ன செய்றாங்க, நிறைவேற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ஜிங்கிற கடமை மட்டும்தான் சொல்லாம இருந்தது, அதையும் சொல்லி தர போறாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ் எத்தனை மொத்தம்? 1 தான். அந்த 1லையும் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு சொல்லி காட்டினாங்க. அதை நிறைவேற்றக்கூடிய அந்த கடைசி கட்டற்கா இல்லையா, கடைசி நாட்கள், அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்? 5வது அத்தியாயம் மாயிதா 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்ற வசனமும் அருளப்பட்டது. ஆரம்பத்தில் ஓதுவீராக, இக்ரா ஓதுவீராக ஆரம்பிச்சு இந்த வசனத்தை கொண்டு முடிக்கும் பொழுது ஆகா இறுதி கட்டம் நெருங்கி விட்டது என்று மீண்டும் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, உணர்றாங்க. அன்புக்குரியவர்களே, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, உங்களுடைய ஹஜ்ஜி மற்றும் உங்களுடைய உம்ராவை என்னிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஹஜ்ஜிக்கு பிறகு நான் அடுத்த வருடம் ஹஜ்ஜி செய்வானா என்று எனக்கு தெரியாது. புரியுதா? இதையும் ரசூலுல்லாஹ்ட்டேந்து மக்கள் விளங்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் முடிவடைய போகிறது என்றதை இந்த செய்திகள் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் ரொம்ப உஷாராகிறாங்க. எப்படி உஷாராகிறாங்க? ரசூலுல்லாஹ் நம்ம அடுத்த வருஷம் சந்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் என்ன செய்வோம், உள்வாங்கிக்குவோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தந்தை மகன்களை பிரிய போகும்பொழுது என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாரோ, மகன்கள் தந்தை தன்னிடமிருந்து பிரியப்பட இருக்கிறாங்க, அதனால அவங்ககிட்ட என்ன செய்வோம், எல்லா விஷயத்தையும் வாங்கிக்குவோம் என்ற அடிப்படையில் கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியும் தெளிவா சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அதை செவிதாழ்த்தி ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப கூர்மையா, ரொம்ப கவனத்தோடு அந்த செய்தியை கேட்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, 23 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் 40 வயசுல நபி ஆனாங்க. 40 வயசு வரைக்கும் சாதாரண மனிதர். 40வது வயசுல நபி ஆகிறாங்களா, 63 ஆண்டுகள் வாழ்றாங்க. 23 ஆண்டுகள் இந்த மார்க்கம் சன்னம் சன்னமாக இறங்குகிறது. திருமறை குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குகிறது. கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்த அந்த மார்க்கத்தை சாராக பிழிந்து என்ன செய்யறாங்க, அந்த உரையின் போது மக்களுக்கு கொடுக்கிறாங்க. அந்த உரை மிக முக்கியமான உரை, சாதாரண உரை அல்ல. நபிகளாருடைய இறுதி பேருரை என்பது இன்னைக்கு மக்கள் என்ன செய்றாங்க, அதை தங்களுடைய இல்லங்கள்ல ஒரு போர்டு மாதிரி மாட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க பார்க்கல, சில இடத்துல இறுதி பேருரை போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. அது அங்க வாழக்கூடாது, எங்க வாழணும், உள்ளத்துல வாழணும், நம்முடைய செயல்ல இருக்கணும். அப்படிப்பட்ட உரைதான் ஹஜ்ஜத்துல் விதா. இந்த உரைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். மனித குலத்துக்கு தேவையான அத்துணை அறிவுரைகளும், நீதி, நேர்மை, சமத்துவம், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்ற எல்லா செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சாராக பிழிந்து என்ன செய்றாங்க, அந்த உரையில மக்களுக்கு சொல்றாங்க. அந்த உரையின் மூலமாக நாம் ஏராளமான படிப்பினைகள் பெற வேண்டி இருக்கிறது. அந்த உரையில அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களை பார்க்க இருக்கிறோம். அந்த உரையை கேட்டு அதன் பிரகாரம் பேணி நடந்து
அதை மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.